ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செடி இல்லை ஒரு மரத்தில் கனிகள் வர்றதை நம்மளால் தடுக்க முடியுமா? நம்ம என்ன தான் முயற்சி பண்ணினாலும் அதை தடுக்க முடியாது. அப்படித்தானே? அதே போல தான் நம்ம கனிதரும் வாழ்க்கை வாழணுமா வாழக்கூடாதான்னு நம்ம முயற்சியில் தான் இருக்குது. நம்ம கனி கொடுக்குற லைஃப் வாழணும்னு நம்ம நினச்சிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். ரோமர் 2வது அதிகாரம் 6வது வசனம். பைபிளில் இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 12வது வசனம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கீங்க? நம்ம லைஃப்பை இசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கான பலனை அவர்கிட்ட வாங்கலாம். நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் கீழ் அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு கனிதரும் வாழ்க்கை வாழும் கிருபையை எங்களுக்கு அளித்து எங்கள் கிரியைகளின் பலனை உமது வருகையில் நாங்கள் அனுபவிக்க வரமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆமேன்.